திடீர்னு ஒரு நாள் அக்கா போறாங்க, இத்தனை நாள் நம்ம அவங்க கூட தான் இருந்தோம், அக்கா போறாங்கன்றப்போ அந்த மனநிலை எப்படி இருக்கு? என்ன அழுதேன், நல்லா அழுதேன். எங்க அண்ணன்கிட்ட ஒரு நாள் பயங்கரமான சண்டை. உன் பிள்ளைய நீ எப்படி வேணாலும் வளர்த்துக்க, என்ன நீ வளர்க்காத. வீடியோ போட்டப்ப அண்ணனுங்க எல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஐயோ தினமும் அடிதான் உள்ள எனக்கு. அடிப்பாங்களா? ஐயோ மனுஷங்க கிட்டலாம் சொல்லி அழுறதை விடவும் இந்த மாதிரி பாட்டை கேட்டு நம்மளே என்ன செஞ்சுக்கிடலாம், தேத்திக்கிட்டது ஒரு விதமான ஒரு தெரப்பி என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய என் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் வரப்போகுது அப்படின்னா, ஒரு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, ஒன்றா நீயா இருக்க விடுறவங்க கிட்ட உன் வாழ்க்கையை அர்ப்பணி. நம்ம பணம் கேட்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கதைகளை ஃபுல்லாக கேட்பாங்க, ஆனால் காசு தர மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னமும் எதுக்கு நீங்கள் கோமாளித்தனமாக பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு உதவுனது அந்த கோமாளித்தனம் தான். இப்போ இங்க 2 வாட்ச் இன்டர்வியூக்கு வரீங்க, ஒரு அட்டென்ஷனுக்காக 2 வாட்ச் கட்டு வரீங்க. ஸ்கூல் போகும்போது எத்தனை வாட்ச் கட்டிட்டு போவீங்க? ஒரு வாட்ச் தான் கட்டிட்டு போவேன். ஏன்? நான் மைண்டில் எப்போவுமே வச்சுருப்பேன், ப்ரொஃபஷன் வேற, பேஷன் வேற. ஓகே. இப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு நெகட்டிவை வச்சு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நெகட்டிவை வச்சு ஒரு ரீச் கிடைக்கும், ஆனால் அதையே கோத்ரூ பண்ண முடியாது. அவமானத்துக்கும் வலிக்கும் கேட்ட வார்த்தைகளுக்கும் சுரேஷ் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அந்த ஆதங்கமும் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அவமானப்படுத்தவங்களுக்கு நன்றி. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா அந்த அவமானங்கள் தானே நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வரப்போகுது. என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு கூட நான் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குதே.